வெண்டைக்காய் கிரேவி பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா இது வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. கடலை மாவு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து இந்த பச்சை நிறம் மாறாமல் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஆயில் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் பூ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து போட்டுடலாம். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். பேஸ்ட் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சம் மல்லித்தூள் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கொஞ்சம் தொழவி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். கொதிக்கட்டும். மூடி போட்டு விடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சிங்க. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.